ஐயோ கடவுளே, எவ்வளவு அடிபட்டிருக்கு. யார் கூடயாவது சண்டை போட்டியா? சும்மா என்ன கேள்வி கேக்குறமா? இவ எங்க போனான்னு கேளு. எங்க 2 பேரும் போயிருந்தீங்க? சொல்றேங்க, எல்லாத்தையுமே சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனா முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பேசாம இரு. ரொம்பதான் அக்கறை. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு அரிசனை காட்டிட்டு பேசுற. விடுங்கம்மா, இது தினம் நடக்கிறது தானே. அதனால இது எனக்கு பழகிடுச்சு. என்னாச்சுப்பா? உங்களுக்கு எப்படிப்பா அடிபட்டுச்சு? யாராவது அடிச்சாங்களா? ஆமா, தலைவீதி அடிச்சுது. நீ பிறந்ததுல இருந்து கண்டவனு என்ன போட்டு அடிக்கிறான். முதல்ல நீங்க போ. யார் மேலயும் இருக்கிற கோவத்தை எங்க குழந்தை மேல காட்டுறீங்க? உங்களுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஆனா அவங்க நீங்க போயிட்டு தான் சொன்னாங்க. ஐயோ, கரை இருக்கிற மாதிரி நடிக்காத. நீ உன் பொண்ணை பாத்துக்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன் உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க? என்ன உட்கார வச்சு பூஜை செய்யத்தான். நீ ஒரு விளங்காதவ, அதான் இப்படிப்பட்ட ஒரு வருஷம் பெத்து எடுத்திருக்க. எல்லாருக்கும் தெரியும். தினமும் நான் அவமானப்படுறதுக்கு காரணமே இவதான். குட்டிமா, நீ தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்கு போ. ஏன்னா பெரியவங்க பேசும்போது குழந்தைங்க இருக்க கூடாது, சரியா? போ. எதுக்காக அவளை உள்ள அனுப்புன? அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. அவ குழந்தைதான் அத்த. அவ மனசை ஏன் புண்படுத்த பாக்குறீங்க? அவ ஒண்ணு அபசகுணமானவல்ல. நீங்க 2 பேரும் தான் அப்படி நினைக்கிறீங்க. ஒரு குழந்தையுடைய மனசை காயப்படுத்தி வேதனையாக்குறது அந்த கடவுளையே நோக்கடிக்கிறதுக்கு சமம். அதுவும் இல்லாம அவளும் உங்க பொண்ணுதாங்க. இத மனசார நீங்களும் ஒரு நாள் ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த விதியவே நம்மளால மாத்த முடியும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட அன்பு சௌமியாவுக்கு கிடைக்கும் நான் நினைச்சேன். காலப்போக்குல வெறுப்பு அன்பா மாறும் நம்பின, ஆனா அது நடக்கல. உங்களோட வெறுப்பு நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரியுது, எரிஞ்சுகிட்டே இருக்கு. சின்னவ எப்படியோ அப்படிதாங்க பெரியவளும். 2 பேரும் நமக்கு சமம் தானே? இல்ல, உன் பொண்ணுக்கு என் பொண்ணு சமமானவ இல்ல. கங்கையோட நீரு சாக்கடையில கலக்கிறதுனால அந்த சாக்கடை புனிதமாயிடாது. உன் பொண்ணு எங்க கண்ணுல படாம உங்ககிட்டயே வச்சுக்க. என்னாச்சுமா? பசிக்குதா? சாரிம்மா. சாரியா? நீ எதுக்கு சாரி கேக்குற? நான் உங்ககிட்ட சொல்லாம வெளியில போனதுனால தானே அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டாங்க. இனிமே நான் எங்கேயும் வெளியில போக மாட்டேன். சாமி மேல சத்தியம். அதுக்காக இல்லம்மா. ஆனா நான் செஞ்ச தப்புக்காக அப்பாவையே தண்டிச்சாங்க. அப்பாவை அடிச்சதுக்கு பதிலா என்ன அடிச்சிருக்கலாம். சௌமியா, நீ எந்த தப்பு செய்யலமா. நீ என்னோட செல்லமாச்சே. அப்பாவுக்கு எதிர்பாராத விதமா அடிபட்டுருச்சு. அதனாலதான் அப்பா கோவமா இருக்காரு. அப்படின்னா ஏன் அப்பா என்ன திட்டினாரு?
நான் ரொம்ப கெட்டவ அதானே, அதனாலதான் எல்லாரும் என்கிட்ட கோச்சுக்கிறாங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா. நீ என்னோட சிங்க குட்டி, நீ என்னோட உயிராச்சே செல்லும். ஆனா ஒண்ணுடா, இனிமே நீ எங்கேயாவது வெளியே போனா என்கிட்ட சொல்லாம போக கூடாது. போக மாட்டேன், சாமி மேல சத்தியம். தங்கச்சி எப்பவுமே அப்பா கூட இருக்கான், நான் எப்பவுமே உங்க கூட இருக்கேன். அதனால தானே அப்பா என்கிட்ட கோச்சுக்கிறாரு. நான் இப்ப அங்க போவா? அம்மா, எப்பவும் ஏன் நீங்க எனக்கு சாமி பிரசாதத்துல பாதி மட்டும் கொடுக்கறீங்க? எனக்கு அது பிடிச்சிருக்காதா அம்மா? ஆனா எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அக்காக்கு கொடுக்கற மாதிரி எனக்கு என்னைக்காட்டு பாதி ஸ்வீட் கொடுத்திருக்கீங்களா? ஐயோ சாமி, உனக்கு தான் பிரசாதமா முழு ஸ்வீட் கொடுத்திருக்கேனே. உனக்கு பாதி ஸ்வீட் கொடுத்தா நீ உன் பாட்டி கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் அம்மா பாதி ஸ்வீட் கொடுத்தா பாதி ஸ்வீட் கொடுத்தான்னு குறை சொல்லுவியே. போங்கம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது சாக்கு சொல்றீங்க. நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி, கோச்சுக்காத. உனக்கு பாதி ஸ்வீட் தானே வேணும், வா, அத நான் உனக்கு தரேன். எப்பவாவது சுமதிக்கும் கொஞ்சம் பிரசாதத்தை ஊட்டி விட பாரு. 2 பேர்கிட்டயும் ரொம்ப பேதமா தான் நீ நடந்துக்கிற. இங்க சௌமியாவை பேதமா நடத்துறதே நீங்க தானே. அம்மன் எந்த கட்டளையும் போடல, ஆனா நீங்க தான் பாதி பிரசாதம் கொடுக்கணும்னு கட்டளை போட்டிருக்கீங்க. பாதி ஸ்வீட்லயே அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுறா. இத நீங்க சின்னவளுக்கு எடுத்து சொல்லுங்க. கத்தியை விட உன் நாக்கு கூர்மையா போயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் என்ன எதிர்த்து பேசுற? இந்த மாதிரி நான் எதிர்த்து பேசாம இருக்கணும்னா நீங்க என்கிட்ட இப்படி பேசாதீங்க. உன்கிட்ட பேசுறதை விட சும்மா இருக்கலாம். சரி, அதை விடு. இன்னைக்கு நவராத்திரி நவமி. கிராம தேவதைக்கு பிரசாதம் செஞ்சு படைக்கணும், ஞாபகம் இருக்கா? செஞ்சு கொடுக்குறேன். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், அவளை நல்லா கண்காணிங்க. நான் போன பின்னாடி அம்மா பொண்ணு எனக்கு குழி தோண்ட போறாளுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன். இங்க இருந்து நகர விட மாட்டேன். நீ கிளம்பு. சரிம்மா. தங்கச்சி, இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? இல்லக்கா. அப்போ நம்ம ஃபுட்பால் விளையாடலாமா? உனக்கு தான் ஸ்கூல் கூட லீவ் விட்டாங்களே. சரிக்கா, விளையாடலாம், வா. நல்ல வேளை, அம்மன் என்னோட வேண்டுதலை நிறைவேத்திட்டா. 9 குழந்தைங்களும் கிடைச்சிருச்சு. வாங்கடா சொல்ல போலாம். பத்மா நில்லு. இவங்களை எங்க கூட்டிட்டு போற? என்னங்கத்த, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நவராத்திரி நவமி. 9 குழந்தைங்களுக்கும் பிரசாதம் கொடுக்கணும். 7 குழந்தைங்க வீட்ல இருக்காங்க. இவங்களோட சேர்த்து 9 ஆச்சு. வாங்க போலாம்.